அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 90% முடித்ததே அதிமுக அரசு எனவும், மீதமுள்ள 10%ஐ 3 ஆண்டுகளாக திமுக இழுத்து அடித்து தற்போது திறந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அதற்குண்டான அனைத்து பணிகளும் துவங்கப்பட்டு ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவேற்றிவிட்டன 2021 வரை. அதுவும் இடையிலே கொரோனா இருந்த காலத்திலே அந்த பணி வேகமாக துரிதமாக செய்ய முடியாத காரணத்தினாலே குறித்த காலத்தில் பணி நிறைவேற முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் 90% பணிகள் நிறைவேற்றினோம். அதற்கு பிறகு வந்த விடியா திமுக அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் 10% பணிகள், எஞ்சிய 10% பணிகளை 6 மாதத்திற்குள் முடித்திருக்கலாம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்துக்காகவே கிடைப்பிலை போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்திலே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இன்றைக்கு அதிகமான நிதியை இதை செலவழித்திருக்கின்றோம், இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை, விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டு அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு விவசாயிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் நேற்றைய தினம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை துவக்கி இருக்கின்றார், திறந்து வைத்திருக்கின்றார். எண்ணி பாருங்கள், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்ற நிறைவேற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பொருட்களுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிய அரசு ஸ்டாலினுடைய அரசு என்பதை நிலத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.